நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கோருக்கு வந்து எந்த சைடு வேணாலும் ரேடியேட் ஆகிறத பற்றி சொல்லியிருந்தேன். நம்ம மெடிடேஷனாக இருக்கலாம், அஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கலாம், குக்கிங் மூலயமா கூட உள்ளே வரலாம். அதே மாதிரி நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் மூலயமா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படுறது மூலயமா நமக்கு ஆசைப்படுற தகுதியே எப்போ இருக்குன்னா நம்ம ரிஃப்ளெக்ஸாக வேலை செய்யாதப்போ தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ ரிஃப்ளெக்ஸ்லேருந்து விடுபடுறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிட்டு நம்ம உள்ளே வர முடியும். அதாவது வெளியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு அலைன்மெண்ட்டை ஏற்படுத்தணுன்னால 5 சென்ஸால் ஏற்படுத்த முடியும். ஆனால் நமக்குள்ளே ஏற்படுத்தணுன்றப்போ நம்ம கான்ஷியஸால் தான் ஏற்படுத்த முடியும். ஏன்னா உயிர் வந்து புலன்கள் வழியாக படற்கை நிலையில் செயல்பட்டு நமக்கு வெளியில் மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் உயிர் தன்னிலேயே நிலைச்சு தனக்குள்ளே போய் கனெக்ட் ஆகி நம்ம கோரை உருவாக்குறதுக்கான முயற்சியை இந்த உடல்லேருந்து மனம்லேருந்து அறிவிலேருந்து நம்ம கோரை ஆத்தென்டிசிட்டி ரீச் ஆகிற இடத்த தான் நம்ம இது வந்து இப்போ இருக்கிற ரியல் லைஃப் இங்கே ஐடியல் லைஃப் வர்றதுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துக்கு போனோன்னா உயிர் உள்ளே வேலை செய்யணும். அப்போ உயிர் நமக்குள்ளே கோர் கூட தொடர்பு கொண்டு நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த போது நம்ம புலன்கள் மாற்றத்தை வெளியில் ஏற்படுத்துவோன்றது நமக்கு புரியும் நம்ம அறிவு மூலமாக. இந்த மாதிரி ஒரு மாற்றம் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்றம். அப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் இத்தனை நாள் வெளியில் பழகிக்கிட்டு இருந்த மாதிரி நம்ம கூட பழக போகிறோம். நம்ம கூட பழகணுன்னா அந்த பழக்கம் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த வார்ம்த்னஸ் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே நம்ம செல்ஃபுக்கு நம்ம கிடைக்கும். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டு எல்லாமே எப்படி அலைன் ஆகி எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற பல பேர் வெளியில் இருக்க எல்லோரும் நமக்குள்ளே இருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அப்படி இங்கே இருக்க எல்லாருமே நம்ம கூட அலைன் ஆனாங்கன்னா ஒன்றா சேர்ந்து செயல்பட்டோன்னா ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டியில் ஒரு நல்ல தலைவருக்கு தேர்ந்தெடுத்த தலைவருக்கு இருந்தால் எவ்வளோ சேஃபாக இருப்போமோ அந்த மாதிரி நம்ம ஒரு நாடு இருக்கிற மாதிரி நம்ம ஒருங்கிணைந்து இருப்போன்றதும் நமக்குள்ளே எவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்றதும் ஒவ்வொரு செல்லும் ஒரு ஆட்டம்லேருந்து நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றதும் ஒரு நாடு மாதிரி நினச்சி பார்த்தா அதெல்லாம் ஒருங்கிணைந்து நமக்கு கொண்டு வரதுன்றதும் ரிஃப்ளெக்ஸில் அவங்க யாரும் இயங்காமல் ஒரு ஒருங்கிணைந்த நிலையில் முடிவெடுத்து செயல்படுற இடத்துலேருந்து செயல்பட்டு வெளியில் ரியாக்ட் பண்ணுவோன்றதையும் கற்பனை பண்ணி பார்த்தா நம்மளோட இந்த கோச்சிங் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு கோச்சிங் நீங்கள் வர விரும்புனீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அதை மேற்கொண்டு அந்த முயற்சியை பயணத்தை தொடங்கலாம். எங்கே இருந்தாலும் இந்த இடத்துல இங்கே வந்து சென்டருக்கு வந்து இங்கேருந்து எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே வெளிப்படலாம். ஒன்று வழியாக தான் உள்ளே வரும். ஆனால் நம்ம வெளியே போகிறப்போ இது எல்லாத்து வழியாகவும் நம்ம உடல் வழியாக வெளியில் கம்யூனிகேஷனுக்கு போகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எவ்வளோ என்ரிச் பண்ணுன்றதும் எல்லா மக்களும் எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற்ற ஒரு தலைவன் எப்படி இருப்பான்றது உங்களுக்கு தெரியும். நம்ம கோர்ன்றது நம்மளோட சர்வைவலுக்கும் அடுத்தவங்க எவல்யூஷனுக்கும் நம்ம எவல்யூஷனுக்கும் இந்த கம்யூனிகேஷன்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற அளவுக்கு அசர்ட்டிவாக இருக்குன்றதை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். தேங்க்யூ.